Welcome students. Today's class we are going to see about a very wonderful and free and open source video editing software. இது நம்ம நிறைய வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நம்ம மொபைலில் பார்த்துருப்போம், சேம் திங் பிசிலையும் நிறையா இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடோப் ப்ரீமியம் ப்ரோ தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. இதோட காஸ்ட் வந்து ஹை. நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து இது அஃபோர்டபுளாக இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் போய்க்கிங்க. ப்ரௌசரில் கூகுள் சர்ச்சில் ஓப்பன் ஷாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டர் ஃப்ரீ ஓப்பன் அண்ட் அவார்ட் வின்னிங் சாஃப்ட்வேர் வந்துச்சு. இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டூல் எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்ச முடியும் 2-3 விஷயத்து மூலிமா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே டொனேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரைஸிங். நம்ம சாஃப்ட்வேர் டூலுக்குள்ளே போனாவே பேஜில் ப்ரைஸிங் தான் இருக்கும். பட் வென் யூ கோ ஃபார் ஓப்பன் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இங்கே வந்து டொனேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேம் திங் இங்கே ஓஆர்ஜியும் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் காம். நம்ம .com தான் பார்த்துருப்போம். அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஆர்ஜின்னு இருக்குது. சேம் திங் இதில் நிறைய கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த கம்யூனிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பேக்கப் டீமே உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். இஃப் பாசிபிள் யூ கேன் டொனேட், அதர்வைஸ் அது உங்களோட டோட்டல் உங்கள் சாய்ஸ் தான். இப்போ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக இங்கேயே கொடுத்துருக்காங்க. எல்லா டுட்டோரியல்ஸும் இருக்கும். கிராஸ் பிளாட்ஃபார்ம் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகும். அதாவது லினக்ஸ், மெக்கு அண்ட் விண்டோஸில் இது ரன் ஆகும். டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் ட்ராக்ஸ், நம்ம ட்ராக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணும்போது லேயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதே தான் ஃபோட்டோபியாவில் லேயர்ஸ் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே வீடியோ எடிட்டிங் டூல் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ட்ராக்ஸ் இருக்கும். அன்லிமிட்டட் ட்ராக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஆடியோ எடிட் பண்ண முடியும். எடிட் யுவர் வீடியோஸ், ட்ரிம் அண்ட் ஸ்லைஸ் பண்ணலாம். வீடியோக்கு எஃபெக்ட்ஸ் போடலாம். 3D அனிமேஷன்ஸ் கொண்டு வரலாம். யூ கேன் ஆட் மோர் தென் 70 லாங்குவேஜஸ் இந்த ஃபார்ம் டெக்ஸ்ட் அண்ட் எவ்ரி திங். அனிமேஷன், கீ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடோப்பில் ஃப்ளாஷ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதில் வந்து கீ ஃப்ரேம்ஸ் ஃபஸ்ட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கீ ஃப்ரேம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சேம் திங் சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு அது இதில் கொண்டு வரலாம். ஆடியோ வேவ் ஃபார்ம்ஸ் எல்லா ஃபார்மும் கொண்டு வர முடியும். ஆடியோ எடிட் பண்ண முடியும். ஸ்லோ மோஷன் கொடுக்க முடியும். டைம் எஃபெக்ட்ஸ் பண்ணலாம். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நிறைய விஷயங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுதான் இந்த ஓப்பன் ஷாட் 3.0. இப்போ நீங்கள் விண்டோஸ் அப்படிங்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். இல்லை டிடெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் டவுன்லோட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதுவே கேட்கும். உங்களுக்கு எந்த ஓஎஸ்ல யூஸ் பண்ணுறீங்க, லினக்ஸ் டவுன்லோடா, இல்லை க்ரோம் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களா, மெக் ஓஎஸ் ஆப்பிளோட தான், இல்லை விண்டோஸா, எனிதிங் சோர்ஸ் கோட் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் பாசிபிள் உங்களுக்கு கோடிங்கில் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும். உங்களால் சோர்ஸ் கோட்ஸை கூட ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சோர்ஸ் கோடை நீங்கள் எடிட் பண்ண முடியும். இது ஹிட்ஹப்லேருந்து கிடைக்கும். ஃபுல் கோடும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேரோட ஃபுல் கோடுமே உங்களுக்கு இருக்கும். இந்த கோடை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட சோர்ஸ் கோட் ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கும். இது எதுவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 64 பிட் யூஸ் பண்ணுறோம். அதனால் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 190 MB இருக்கும். ஸோ உங்கள் இன்க்ளோட் ஸ்பீடை பொறுத்து ரொம்ப வேகமாக டவுன்லோட் ஆகிடும். பெரிய இஷ்யூ இருக்காது. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபைலுக்கு போயிடலாம். இது வந்து ஓப்பன் ஷாட் ஃபைல். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ், ஐ அக்செப்ட். நெக்ஸ்ட் க்ரியேட் டெஸ்க்டாப் ஐக்கானுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே, இன்ஸ்டால். இதோட ரெக்குயர்மெண்ட்ஸும் ரொம்ப கம்மி தான். அதனால் ரொம்ப பெரிய ஃபீச்சர்ஸ் வந்து தேவைப்படாது. நீங்கள் கூகுளில் போய் கொடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, இதான் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட். ரொம்ப
ரொம்ப பெருசு இருக்காது. ஒரு 2 crore ப்ராசஸர் இருந்தால் போதும் உங்களோடது. இப்போ எல்லாமே நம்மளோடதில் ரன் ஆகும். சேம் திங் விண்டோஸ் 8லேருந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா ஓஎஸ்லையுமே இது ரன் ஆகும். மினிமம் 4 GB ரேம், இன்டர்னல் ஸ்டோரேஜ் 1 GB இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ நம்ம எல்லா கம்ப்யூட்டருமே பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 4 GB ரேம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அது பெரிய டிவைஸாக இருக்காது. இதில் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கம்பல்சரி கிடையாது. கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஒரு பெரிய மேண்டேட்ரி கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ த மோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் கஸ்டம் மேட் மேனுஃபேக்சர் போஸ்ட் 2017 அதுலேருந்து எல்லா இதுலேயுமே இது ரன் ஆக ஆரம்பிக்கும். இல்லை என்னோடய இதுக்கும் பழைய சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ஓப்பன் ஷாட் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் ஷாட் ஓப்பன் பண்ணலாம். இது இங்கே இருக்குது டெஸ்க்டாப்பில். ஓகே, இதுதான் ஓப்பன் ஷாட்டோட இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் பார்த்தீங்களா, இதில் 5 ட்ராக் ஆல்ரெடி இருக்குது. எகைன் நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டட் ட்ராக்ஸ் வந்து நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபைல். இதில் என்னென்ன ஃபைல்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஒவ்வொரு ட்ராக்ஸில் ஆடியோ இதில் வச்சுருக்கோம், வீடியோ இதில் வச்சுருக்கோம், டெக்ஸ்ட் இதில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் பார்த்துக்க முடியும். ட்ரான்சிஷன்ஸ், ஒவ்வொரு ட்ரான்சிஷனை இதில் நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம இதுதான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், யூஸ் பண்ண முடியும். எஃபெக்ட்ஸ், தென் எமோஜிஸ், இது எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணணும் அவசியம் இல்லை, தேடணும் அவசியம் இல்லை, ப்ளக்கின்ஸ் போடணும் அவசியம் இல்லை, எல்லாமே இங்கே மோஸ்ட்லி இங்கேயே அவைலபிளாக இருக்கும். இதில் என்னென்ன டூல், இந்த ஃபஸ்ட்டு டூல் வந்திங்கன்னா ஒரு ட்ராக் ஆட் பண்ணுறக்கு, அடுத்தது டிசேபிள் ஸ்னாப்பிங் டூல், தென் இது நம்ம பார்த்துருப்போம் பெரும்பாலும் அந்த ரேசர் கட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல கட் பண்ணணும், வீடியோ ஒரு இடத்துல கட் பண்ணோம் அப்படின்னா அது கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மார்க்கர்ஸ், இப்போ நான் எந்த இடத்துல நான் கட் பண்ணேன், எந்த இடத்துல ஆடியோ வந்து உடஞ்சிருக்கு அப்படிங்கிற இது பண்ணுறதுக்காக மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சேம் திங் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எடிட்டர் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டூல் வந்து மார்க்கர் தான். ஸோ எதுலேருந்து எந்த ஸ்னாப் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நான் வீடியோ யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வீடியோ ஹைட் பண்ணணும், அது எல்லாமே மார்க்கர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது ப்ரீவியஸ் மார்க்கர், ஒவ்வொரு மார்க்கருக்கும் நகர் இருக்குது. எங்கே சென்டர் டைம்லைன் போகிறக்காக இது வந்து டைம்லைனோட வித்து காட்டும். தென் எமோஜிஸ், இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, சேம் திங் மேலே என்னென்ன இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட் பார்த்தலாம். ஃபைல் அப்போ ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட், ரீசன்ட் ப்ராஜெக்ட், இது எல்லாத்துலேயும் அதே தான் இருக்கும். சேவ் ப்ராஜெக்ட், சேவஸ், இம்போர்ட் ஃபைல்ஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஃபைல்ஸ் வேணால் என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ணிட முடியும். இது ஆடியோ, வீடியோ எல்லாமே இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இம்போர்ட்னு ஒரு ஃபைல் மட்டும் காட்டுறேன். இம்போர்ட் கொடுத்துட்டு நான் ஒரு இமேஜ் கொண்டு வரேன் அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னு கிளிக் பண்ண அப்படின்னா இந்த வீடியோ இங்கே வந்துடும். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸோ ஆல்னு இருக்குது. நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ மட்டும் இருக்கும். ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ஃபைல்ஸ் என்ன இம்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல இருக்கும். இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் என்ன எடிட் பண்ணிக்கலாம் இது இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் லைக் உங்கள் ஒர்க் ஸ்பேஸ், உங்கள் ஒர்க் டேபிள் மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அது மட்டும் இங்கே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டே என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல், உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுவேன். இப்போ எனக்கு ப்ரொஃபைல் வந்து HD1 அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு எந்த மாதிரி இருக்கணும், அதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், வித் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கணும், டிசைட் பண்ணி நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண முடியும். இல்லாட்டி இங்கேயே ப்ரீசெட் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. எனக்கு எந்த ப்ரொஃபைலில் வேணும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டைம் ஃப்ரேம், இம்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ப்ராஜெக்ட் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை இங்கே கொண்டு வரலாம். எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட், இது முக்கியம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும், MKVயா, AVI ஃபார்மா, மூவ் ஃபார்மேட்டா, MP4 அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதே அட்வான்ஸில் போனீங்கன்னா ஆடியோ ஃப்ரேம் செட்டு, குவாலிட்டி, இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா சிம்பிளாக செட் பண்ணிக்கலாம். வீடியோ ப்ரொஃபைல் நான் 720 பண்ணுறேன்னா இல்லை 1080 பண்ணுறேன்னா அப்படிங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி ஹை, மீடியம், லோ அந்த மாதிரி 3 இதில் இருக்கும். ஹை, மீடியம், லோவை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அதோட வீடியோட சைஸும் குவாலிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நீங்கள் ஹை குவாலிட்டி கொடுக்க வீடியோட சைஸ் வந்து பெருசாகும், GB கணக்கில் வந்து பெருசாகும் ஸ்டோரேஜில். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். எடிட்டில் ஆஸ் இட் இஸ், அண்டு, ரீடு, கிளியர்னு ஒரு ஆப்ஷனுக்கும் ப்ரிஃபரன்ஸ். இதே போல் இதில் கட் காப்பி பேஸ்ட்டும் இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணாங்களே இது வரல. நெக்ஸ்ட்டு டைட்டில், இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைட்டில்னு வரும். உங்களுக்கு எந்த மாதிரி டைட்டில்ஸ் வேணும், இதை நீங்கள் வந்து கீழே போடுறீங்களா, லோவர் ரிப்பன் போடுறீங்களா, ஃபஸ்ட் எடுத்துன்னு டைட்டில் போடுறீங்களா, இல்லை வந்து யூ கேன் ஆடு. நான் டைட்டில் போட்டேன், கொண்டு வந்து வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த டைட்டில் வந்துடுச்சு. ஸோ இந்த டைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு
எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த டைட்டில் எடுத்துவிட்டு என்ன வேணால் டைப் பண்ணலாம். இப்போ நான் EDU ஃபார் ஆல் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்துடும் ஓப்பன் ஷாட். ஸோ நீங்கள் ரியல் டைமில் இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஸோ டைட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதே நம்ம வந்து மற்ற சாஃப்ட்வேரில் பண்ணுறதுக்கு இதில் என்னென்னா ப்ரீசெட்டாக உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை மாற்றினீங்கன்னா மட்டும் போதும். வியூ டூல் பார் என்னென்ன வேணும், சேம் திங் சிம்பிள் வியூ வேணுமா, அட்வான்ஸ்டு வியூ நிறையா இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது அட்வான்ஸ்டு வியூ. ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோ செலக்ட் பண்ணால் வீடியோ வந்துடும். இப்போ இதற்கு என்ன கட் அவுட் வேணும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளே கொடுக்குறேன். ஓகே, இந்த எஃபெக்ட்ஸ்க்கான டைமிங் டியூரேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். ஸோ நீங்கள் அட்வான்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போய்க்கலாம். இல்லை சிம்பிள் வியூனா யூ கேன் கோ வித் திஸ் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் யூ கேன் மூவ் ஆன் டு அட்வான்ஸ்டு. தென் டாக்ஸ் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வேணும், ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ என்னென்ன கொடுத்துருக்குமோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நான் ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். கேப்ஷன்ஸ் வேணும், கேப்ஷன்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். தென் டூல் பார் வேணா வச்சுக்கலாம், இல்லை வேண்ட்டு எடுத்துக்கலாம். ஹெல்ப் இதுதான் நான் சொன்னது. உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஒரு பக் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சொல்லலாம். ஜாயின் அவர் கம்யூனிட்டி, இந்த இடத்துல கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் போய் என்ன வேணால் நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணும், அது எப்படி பண்ணுறது, இல்லை நான் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகிட்டேன், அது எப்படி நான் ஷார்ட் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேக்கப்பாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஓப்பன் ஷாட். இப்போ நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, எப்படி இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, அதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, எஃபெக்ட்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஒரு 4 or 5 வீடியோஸ்க்குள்ளே டோட்டல் நீங்கள் வந்து ஓப்பன் ஷாட்டில் மாஸ்டர் ஆகிற வரைக்கும் எல்லா வீடியோவும் போடுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.